بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த நிகழ்ச்சியில் சமாதானத்தை போதிக்கும் இஸ்லாம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாடு முழுவதிலும் முஸ்லீம்கள் சகிப்புத்தன்மையற்றவர்களாகவும் இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கின்ற ஒரு மார்க்கமாகவும் முஸ்லிம் அல்லாத மக்களில் பெரும்பாலானவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை முஸ்லிம்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். உண்மையில் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் சுமத்தப்படுகிற இந்த குற்றச்சாட்டு உண்மையானதா என்று இஸ்லாமிய மார்க்கத்தை ஆய்வு செய்து பார்த்தால் முழுக்க முழுக்க வெறுப்புணர்ச்சியின் காரணத்தினால் சொல்லப்பட்டு வருகிற ஒரு அவதூறான செய்தி என்பதை அறிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் தீவிரவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரிந்து விடுவதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அனைத்து வேலைகளையும் செய்து வைத்திருக்கிற ஒரு மார்க்கம். அது எந்த அளவிற்கு சமாதானத்தை, அன்பை, கருணையை போதிக்கிறது என்று சொன்னால் அந்த மார்க்கம் யாரால் வழங்கப்பட்டது என்பதை சிந்தித்தாலே மார்க்கத்தினுடைய பண்புகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம். இஸ்லாம் இறைவனை எப்படி அறிமுகப்படுத்துகிறது? முஸ்லிம்கள் தாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் அதனுடைய துவக்கமாக ஒரு கலிமாவை, ஒரு சொல்லை, ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு தான் தங்களுடைய எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்டளை வாக்கியமே இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கிய இறைவன் எப்படிப்பட்டவன் என்ற பண்பை உலகத்திற்கு விளக்கி தந்து விடுகிறது. அது என்ன வார்த்தை? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த சொல்லை கொண்டுதான் ஒரு முஸ்லிம் தான் எழுதுகிற தபாலை எழுத வேண்டும். இந்த சொல்லை கொண்டுதான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய உணவை உண்ண துவங்க வேண்டும். இந்த சொல்லை கொண்டுதான் ஒரு முஸ்லிம் படுக்கையில் தனது உடலை கிடத்தி கொள்ள வேண்டும். இப்படி வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலேயும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற சொல்லோடு தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அதனுடைய பொருள் என்ன? இறைவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேர் அன்புடையவன் என்று அதற்கு பொருளாக இருக்கிறது. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேர் அன்புடையவன் ஒரு சித்தாந்தத்தை உலகத்திற்கு வழங்கினால் அந்த சித்தாந்தம் எப்படி அமைதிக்கு எதிரானதாக, இரத்தங்களை ஓட்டக்கூடியதாக, தீவிரவாதத்தை உண்டாக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமில்லை, திருமறை குர்ஆனில் இறைவன் அவனை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்புகளுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் படைப்பாளராகிய இறைவன் பல்வேறு விதிகளை, கடமைகளை, கட்டளைகளை வழங்கி இருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் படைத்திருக்கிற இறைவனுக்கு யாரும் கட்டளையிட முடியாது. அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் உருவாக்க வேண்டும்
என்று இறைவனுக்கு யாரும் கட்டளை பிறப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் சொல்லுகிறான், கட்டளை பிறப்பிக்க முடியாத இடத்திலே நான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு நானே ஒரு கட்டளையை ஏற்படுத்தி இருக்கிறேன், எனக்கு நானே ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறேன். கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்கள் இறைவன் தனக்குத்தானே ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறான், அருள் புரிய வேண்டும் என்று அந்த விதியை அமைத்திருக்கிறான். நன்றாக சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே மனிதர்களை, படைப்புகளை, உயிரினங்களை, இன்ன பிற ஜீவராசிகளை படைத்திருக்கிற இறைவன் அவன் எப்படிப்பட்ட கட்டளையை தனக்கு வகுத்திருக்கிறான்? மனிதர்கள் மீது, படைப்புகள் மீது அருள் புரிய வேண்டும், கருணை காட்ட வேண்டும், இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி ஒரு விதியை இறைவன் ஏற்படுத்த வேண்டும்? அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று போட்டிருக்கலாமே, ஆட்டி படைக்க வேண்டும் என்று போட்டிருக்கலாமே. தன்னுடைய பெருமையை, வல்லமையை நிரூபிக்கிற விதத்திலே தன்னுடைய படைப்புகளை கசக்கி பிழிய வேண்டும் என்று விதி ஏற்படுத்தி இருக்கலாமே. அதுதானே ஒரு மனிதனுக்கு பெருமையானதாக இருக்க முடியும். உலகத்திலே அப்படித்தானே கருதுகிறார்கள். ஒரு பெற்றோர் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை மீது காட்டுகிற பாசத்தை விட இன்றைக்கு உலகத்திலே காட்டப்படுகிற அதிகாரம் தான் அதிகம் இருக்கிறது. இவன் என்னுடைய பிள்ளை, இவனை நான் தான் பெற்றெடுத்தேன், நான் தான் இவனை வளர்த்திருக்கிறேன், எனவே இவன் நான் சொல்லுகிற அடிப்படையில் தான் நடக்க வேண்டும். அவனுக்கு என்று தனித்த சிந்தனை இருக்கிறது, அவனுக்கு என்று பல்வேறு ஆசாபாசங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட பெற்றோராகிய என்னுடைய விருப்பத்தின் பேரில் நான் என்ன படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதைத்தான் என்னுடைய மகன் படிக்க வேண்டும். நான் என்ன உடை அணிய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதைத்தான் என்னுடைய மகன் அணிய வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படித்தான் என்னுடைய மகன் வாழ வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஆசாபாசங்களுக்கு எதிராக அதிகாரத்தை செலுத்தக்கூடிய பெற்றோர்களை தான் உலகத்திலே அதிகமாக பார்க்க முடிகிறது. கட்டாயப்படுத்துகிறார்கள். உண்மையில் இந்த கட்டாயப்படுத்துவதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன? இவன் ஏன் புள்ள, நான் தான் பெத்து எடுத்தேன், இவனுடைய உருவாக்கத்தில் நான் தான் முக்கிய பங்காக இருக்கிறேன், எனவே இவன் நான் சொல்லுகிற அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு பெற்றோருக்கு பிள்ளையின் மீது இருக்கிற அதிகாரம் என்ன? ஒரு பிள்ளை பிறந்து வளர்வதில் பெற்றோர் என்ன விதத்திலே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள்? அந்த பிள்ளையை உருவாக்கினார்களா? பிள்ளையினுடைய உடல் அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும், சிவப்பாக இருக்கிற குழந்தை சிவப்பாக இருக்க வேண்டும், கருப்பாக இருக்கிற குழந்தை கருப்பாக இருக்க வேண்டும், அவனுடைய மூக்கினுடைய நீளம் இப்படி இருக்க வேண்டும், அவனுடைய மூளை அமைப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தையின் உருவாக்கத்தில் பெற்றோருடைய பங்கு என்ன? எந்த பங்குமே கிடையாது. கணவன் மனைவி இரண்டு பேரும் இல்லறத்திலே ஈடுபட்டார்கள். ஒரு துளி சிறு உயிர் அணுக்களை அந்த கணவன் தன்னுடைய மனைவியின் கர்ப்பறைக்குள்ளே செலுத்தி இருக்கிறான். உள்ளுக்குள்ளே வைத்து வளர்த்தது யார்? 10 மாத காலம் அந்த பெண் சுமந்திருக்கிறாளே, சுமப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறது அவளது கர்ப்ப அறை என்பதை தவிர குழந்தையுடைய உருவாக்கத்தில் தாயுடைய பங்கு என்ன, தந்தையுடைய பங்கு என்ன, எதுவும் தெரியாது. குழந்தை பிறந்த பிறகுதான் குழந்தையை பற்றி தெரியும். நம்ம பிள்ளைதான், நம்ம தான் பெற்று எடுத்தோம், நம்ம தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஆனா நமக்கு தெரியுமா நம்ம பிள்ளையுடைய சைஸ் என்ன, நம்ம பிள்ளையுடைய மூளை என்ன, நம்ம பிள்ளையுடைய கண் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளையுடைய காது எப்படி இருக்கும்? எதுவும் தெரியாத. ஏன் தெரியல? நாம் அதற்கு காரணம் இல்லை. அதனால்தான் இறைவன் கேட்கிறான், அவர் ஐத்துமா தும்னூன், நீங்கள் செலுத்துகிற அந்த ஒரு துளி விந்தை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அன்தும் தகுலுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், அதை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா? யார் படைக்கிறான்? நானா? என் பிள்ளைக்கு நான் தகப்பன் என்று சொன்னால் நான் படைத்தேனா? நான் படைக்கவில்லை, என் வழியாக இறைவன் படைத்திருக்கிறான். அனைத்து அதிகாரமும் இறைவனுக்கு மட்டுமே இருக்கிறது. இப்படி அற்பத்திலும் அற்பமான ஒரு அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற பெற்றோர் தன்னுடைய விருப்பப்படிதான் பிள்ளை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள், அதிகாரம் செலுத்துகிறார்கள். அப்படியானால் எல்லா விதத்திலும் நம்மை படைத்ததற்கு காரணகர்த்தாவாக இருக்கிற இறைவன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிற இறைவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னுடைய அன்பையும் அருளையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற இறைவன் இந்த மனிதர்கள் மீது நான் அடக்குமுறை செய்வேன் என்று ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்க கூடாதா? எவனாவது நான் சொல்ற பேச்ச கேட்கல, தொலைச்சு விடுவோம், தொலைச்சி
கையை நொடிச்சிருவேன், காலை நொடிச்சிருவேன், உடனடியா பஸ்ல ஒண்ணு முட்டை வச்சு மண்டையை செதறடிச்சிருவேன் என்று ஒரு சட்டம் போட்டானா? கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்கள் இறைவன் படைப்புகள் மீது அருள் புரிய வேண்டும் என்று தனக்கு தானே கட்டளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கருணை நிறைந்த அருளாளன் வழங்கி இருக்கிற ஒரு சட்டம், அவனால் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சித்தாந்தம், அவனால் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கம் உலகத்தில் அமைதிக்கு எதிராக இருக்குமா? கருணைக்கு எதிராக இருக்குமா? மனிதாபிமானத்திற்கு எதிராக இருக்குமா? சிந்தித்து பாருங்கள். இது மாத்திரமில்லை, அவனுடைய பண்புகள் இப்படி ஏராளம் இருக்கிறது. இறைவனை பற்றி சிந்தித்தாலே இறைவன் வழங்கிய சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஹிட்லரால் உலகத்திற்கு வழங்கப்படுகிற சித்தாந்தம் எப்படி இருக்கும்? ஹிட்லரால் வழங்கப்படுகிற சித்தாந்தம் அவனுடைய கொள்கைக்கு, அவனுடைய பண்புக்கு ஏற்றாற் போலத்தான் இருந்தது. நாஜி படையை உருவாக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிற சித்தாந்தத்தை ஹிட்லர் உருவாக்கினான். காந்தியால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தம் எப்படி இருந்தது? காந்தியுடைய சிந்தனையை போன்றே இருந்தது. அப்படியானால் படைத்த இறைவனால், அருள் நிறைந்தவனால், கருணை நிறைந்தவனால் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சித்தாந்தம் அவனை போன்றே கருணையானதாக மட்டும்தானே இருக்க முடியும். இப்படி இறைவனுடைய பண்பு, இஸ்லாமிய மார்க்கம் சமாதானத்தை போதிக்கிற மார்க்கம் என்பதை உலகத்திற்கு தெள்ள தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, அவன் வழங்கிய சித்தாந்தத்தை படித்து பாருங்கள். இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்களாக திகழ்கிற திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் படித்து பாருங்கள். இஸ்லாம் எந்த அளவிற்கு சமாதானத்தை வலியுறுத்துகிறது என்பதனை அதனுடைய ஒவ்வொரு வரிகளிலும் படித்து படித்து தெரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் ஒரு பேர் உரை ஒன்று நிகழ்த்தினார்கள். மக்கா என்ற இறை ஆலயத்தை தரிசிக்க சென்றிருந்த பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் எல்லாம் கூடி நின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் நிகழ்த்திய அந்த உரை நபிகளாருடைய இறுதி பேருரை என்ற பெயரில் வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட உரையில் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இறைவனை நம்புகிறவர்களுக்கு இலக்கணம் சொல்லுகிறார்கள். அல் முஃமினு மன் அமினஹுன் நாசு அலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம். இறை நம்பிக்கையாளன் என்றால் எப்படி இருப்பான்? பிற மனிதர்களுடைய பொருளுக்கும் பிற மனிதர்களுடைய உயிருக்கும் யார் பாதுகாப்பை தருகிறாரோ அவரே இறைவனை நம்பியவர். உலகத்திலே எந்த மதத்தில் இப்படி ஒரு சித்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது? இறைவனை நம்புகிறவர் யார்? இறைவனை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பியவர் இறைவனை நம்பியவர். இறை வழிபாடுகளை செய்தவர் இறைவனை நம்பியவர். இறைவனை இல்லை என்று மறுக்கிறவர் இறைவனை மறுத்தவர். இப்படித்தானே உலகத்தின் பார்வையில் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், நீ இறைவனை நம்பியது உண்மை என்றால், வெறுமனே வாயிலே நான் இறைவனை நம்பிவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் எல்லாம் இறை நம்பிக்கையாளன் இல்லை. பள்ளிவாசலில் சென்று வெறுமனே தொழுகை நடத்துகிறவன் மட்டுமே இறை நம்பிக்கையாளன் இல்லை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை மட்டும் மிகச் சரியாக செய்து கொண்டிருப்பவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை. நீ முழுமையான இறைவனை நம்பியவன் என்ற இலக்கணத்திற்கு சொந்தக்காரனாக ஆக வேண்டும் என்றால் பிறருடைய பொருளுக்கு நீ பாதுகாப்பை தர வேண்டும். பிறருடைய உயிருக்கு நீ பாதுகாப்பை தர வேண்டும். அவன் தான் உயிரை பாதுகாப்பான், தன்னுடைய பொருளை பாதுகாப்பார்கள். பிறருடைய பொருளை பாதுகாத்தால் மட்டும்தான் நீ ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளன் என்ற அந்தஸ்தை அடைய முடியும் என்று நபிகளார் சொன்னார்களே. இப்படிப்பட்ட மார்க்கம் தான் பிறருடைய உயிரை பறிக்க சொல்லுமா? அப்பாவி மக்களை கழுத்தை அறுக்க சொல்லுமா? மக்கள் கூடுகிற பொது இடங்களில் வெடிகுண்டுகளை வைத்து மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்ய சொல்லுமா? அப்படி சில பேர் சொல்லுகிறார்கள், பல பேர் நம்புகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. நான் என்னுடைய முஸ்லிம் அல்லாத சகோதர மக்களை பார்த்து கேட்கிறேன், உங்களில் பல பேர் எங்களை பற்றி இப்படித்தானே நினைக்கிறீர்கள்? எங்களுடைய மார்க்கம் தீவிரவாத மார்க்கம், பயங்கரவாதத்தை போதிக்கிறது, முஸ்லிம் அல்லாதவர்களை கொல்ல சொல்கிறது என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அதை நீங்கள் நம்புகிறீர்கள். எந்த அடிப்படையில் நம்புகிறீர்கள்? முஸ்லிம்களுக்கு எதிராக சொன்னால் ஏற்றுக்கொள்வதா? பரிசீலனைக்கு உட்படுத்த மாட்டீர்களா? நாங்களும் உங்களோடு, உங்கள் தாயின் வயிற்றிலே பிறக்காவிட்டாலும் உங்களோடு வாழ்கிற சக மனிதர்கள் தானே.
எங்களை பற்றி சொல்லப்படுகிற அவதூறு செய்தி உண்மையா பொய்யா என்று எத்தனை முஸ்லிம் அல்லாத மக்கள் கேள்வி எழுப்பினீர்கள். மனிதாபிமானம் மனிதாபிமானம் என்று சொன்னால் பிற மனிதனுக்கு உணவு கொடுப்பது மட்டுமே மனிதாபிமானமா? பிற மனிதனுக்கு உணை கொடுப்பது மட்டுமே மனிதாபிமானமா? பிற மனிதனுக்கு ஏற்படுகிற கேடுகளை, துன்பங்களை, அவமானங்களை, பழிச்சொற்களை நீக்குவதற்கு பாடுபடுவதும் அதுவும் ஒரு வகையில் மனிதாபிமானம் தானே? அந்த மனிதாபிமானத்தை எங்கள் விஷயத்தில் எத்தனை முஸ்லிம் அல்லாதவர்கள் வெளிப்படுத்தினீர்கள்? அதுக்காண்டி எல்லாருமே வெளிப்படுத்தல என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. பல பேர் அதை சொல்லுகிறீர்கள், ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான், இஸ்லாமிய மார்க்கம் அப்படித்தான். எங்கே இருக்கிறது? மேடை போட்டு பேசுகிறவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம் அல்லாதவர்களை வெட்ட சொல்வதாக பல பேர் பேசுகிறார்கள். எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டீர்களா? அந்த வசனம் குர்ஆனில் எங்கே இருக்கிறது? நீங்கள் சொல்வதை போன்ற செய்தி இஸ்லாத்துடைய மூல ஆதாரங்களில் எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்று அவர்களை நோக்கி ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்தீர்களா? நாங்கள் முன்வைக்கிறோம், அது வேறு விஷயம். ஏன்னா எங்களை பற்றி சொல்லும்போது நாங்கள் கேட்டு ஆகணும், நாங்கள் கேட்கத்தான் செய்கிறோம். ஆனால் எங்களில் தொப்புள் குடி உறவுகளாக இருக்கிற நீங்களும் எங்களுக்காக கேட்டிருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட கேள்விகளை முன்வைத்திருந்தால் எங்களை பற்றி எழுப்பப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு போலித்தனமான சித்திரம் இன்றைக்கு எழுந்திருக்க. அது மாத்திரமில்லை, திருமறை குர்ஆனிலே படித்து பாருங்கள், எந்த அளவிற்கு மனிதர்களின் மீதான கருணையை வெளிப்படுத்துகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொய் என்று மறுத்தவனுக்கு குர்ஆன் ஒரு இலக்கணம் சொல்லுகிறது. உலகத்தில் எந்த மதத்தை சார்ந்தவர்களை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். ஒருவர் இந்துவாக இருக்கிறார், இந்து மதத்தை பொய்ப்படுத்தியவர் யார்? ஒருவர் கிறிஸ்தவராக இருக்கிறார், கிறிஸ்தவ மதத்தை பொய்ப்படுத்தியவர் யார்? அவர்களிடத்தில் போய் இந்த கேள்வியை கேளுங்கள். எல்லா மதத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அந்த மதத்துடைய கோட்பாடுகளை யார் மறுக்கிறானோ அவன் பொய்ப்படுத்தியவன். மதத்துடைய வழிபாடுகளை அவன் மறுக்கிறானோ அவன் பொய்ப்படுத்தியவன். மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களை யார் ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியப்படுத்துகிறானோ அவன் பொய்ப்படுத்தியவன். இதுதானே மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவனுக்கு இலக்கணங்களாக எல்லா மதத்தவர்களும் சொல்லுகிறார்கள். திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, அரஐதல்லதி யுகذிபு பித்தீன். இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் யார் என்று தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். எவன் அனாதைகளை விரட்டினானோ அவன் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டான். நீங்கள் வாழுகிற பகுதியில் ஒரு சிறுவன் தன்னுடைய பெற்றோரை இழந்து நிற்கிறான், ஆதரவற்ற அனாதையாக நின்று கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனை அலட்சியப்படுத்துகிறீர்கள், உதவி செய்ய மறுக்கிறீர்கள். எவனோ பெற்றெடுத்த பிள்ளைக்கு நான் ஏன் உதவ வேண்டும் என்று சொல்லி எரிச்சல் படுகிறீர்கள். அவன் உங்களிடத்திலே அடைக்கலம் தேடி வருகிற பொழுது வெளியிலே தள்ளி கதவை சாத்துகிறீர்கள் என்று சொன்னால், இப்படி ஒருவன் செய்துவிட்டால் அவனை பார்த்து குர்ஆன் கேட்கிறது, நீ என்னடா முஸ்லிம்? நீ என்னத்தை இறைவனை நம்புன? நீ என்னத்தை இந்த மார்க்கத்தை நம்புன? அனாதை பையன் இருக்கிறான், சின்ன புள்ள, பாதுகாக்கணுமே, வெளியில வரையிலுமான உலகம் சீர்கட்டு கிடக்குத. பெத்தவங்களோடு கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட பல நேரங்களில் வெளிதவறி செல்லுகிற பொழுது கண்காணிப்பதற்கு ஆள் இல்லாமல், உணவளிப்பதற்கு ஆள் இல்லாமல், கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் தருதலையாக ஒருவன் வாழ்ந்தால் அவனுடைய பிற்காலம் எப்படி இருக்கும் என்று அவனை பற்றி அக்கறை கொண்டாயா? அந்த அக்கறை உன்னுடைய உள்ளத்திலே எழவில்லை என்று சொன்னால், அது உனக்கு சிரமமாக தெரிந்தால், அவனை பொறுப்பெடுப்பது பெரிய கஷ்டம், நம்முடைய வாழ்க்கைக்கு அது இடைஞ்சலை ஏற்படுத்தும் என்று நீ நினைத்தால் நீ இந்த மார்க்கத்தை நம்பவில்லை. அடுத்து சொல்லுகிறான் இதைவிட பெரிய செய்தி. அனாதைகளை ஆதரிக்கிறதாவது கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஏன்? அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து சொல்லுகிறான் வலா யஹல்லு அலா துஆமில் மிஸ்கீன். ஏழை எளிய மக்களுக்கு எவன் உணவளிக்க தூண்டவில்லையோ அவனும் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டான். நல்ல கவனிக்கங்க. நீங்க
யாரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கலையோ அவன் மார்க்கத்தை பொய்ப்படுத்திட்டான்னு குர்ஆன் சொல்லல. அப்படின்னு சில வசனங்கள் பேசுகிறது, ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஏழைக்கு உணவளிக்க தூண்டாதவன் மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே பட்டினியில கிடக்கிறீங்க, உங்களுக்கே உணவில்லை, காலையில சாப்பிடல, மதியம் சாப்பிடல, நைட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, சோத்துக்கு வழி இல்லை. உங்களிடத்தே ஒருவன் 2 நாள் பட்டினி, சாப்பாடு கொண்டு கையேந்திரான், நீங்க என்ன செய்வீங்க? போடா பிச்சைக்கார பேர, நானே பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கிறேன், ஏன்ட்ட வந்து பிச்சை எடுக்கிறியா, நகரன்றி, அப்படித்தானே? இதை யாரும் குறை சொல்ல மாட்டோம். சரிதானப்பா, அவனுக்கே சோத்துக்கு வழி இல்லை, அவன்கிட்ட போய் இவன் ஏன் கேட்கிறான், வசதி உள்ளவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே. அப்படித்தான் உலகம் சொல்லும். இறைவன் சொல்லுகிறான், உனக்கு சோத்துக்கு வழி இல்லை, நீ பட்டினி கிடக்கிற, ஆனா அதை போய் மற்றவங்கள்ட்ட கையேந்திரா கேவலமாக நினைக்கிறாய். சுயமரியாதை இழந்து விடுவோமோ, பிச்சை எடுக்கிற காரணத்தினால் மக்கள் மத்தியில் அவமானத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்ற அச்சத்திலே இருக்கிறாய். அது ஓகே, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உன்னிடத்தில் பசியை முறையிட்ட ஒருவனுக்காக நீ அடுத்தவனிடத்திலே சிபாரிசு செய்யவில்லை. நீ உனக்காக கேட்ட கேவலம் சரி, அடுத்தவனுக்கு கேட்ட கேவலமா? பக்கத்தில் ஒரு நண்பன் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்தில் சொன்னா, எப்பா பசியோட வந்திருக்கிறான், சாப்பாடு விடுறா என்று சொன்னால் உன்னுடைய வார்த்தையை கேட்டு அவன் உணவளித்து விட முடியுமே. அப்படி ஏன் நீ இன்னொருவனுக்கு உணவளிக்குமாறு தூண்டவில்லை? உணவளிக்கவில்லை என்று சொன்னால் சாதாரண வார்த்தை, உணவளிக்க தூண்டவில்லை என்று சொன்னால் நீயே பசியில் இருந்தாலும் மற்றவர்களை நீ ஆதரிக்க வேண்டும். நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் நடைபெற்ற எண்ணற்ற வரலாற்று சான்றுகள். ஒரு முறை நபிகள் நாயகத்தினுடைய தோழர் அபூ தல்ஹா வெளியூரில் இருந்து வந்திருந்த ஒரு பயணியை, ஒரு விருந்தாளியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார். விருந்தாளினா சொந்தக்காரலாம் கிடையாது, வழிபோக்கர். நம்ம மதீனாவுக்கு வந்துட்டாரு, பள்ளிவாசல்ல இருக்கிறாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வாங்க சாப்பிட போகணும் கூட்டிட்டு போகிறார். அழைத்து சென்றால் இரவு நேரம் மனைவி சொல்லுகிறார், என்னங்க சாப்பிடுறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கும் சாப்பாடு கிடையாது வீட்டில், எனக்கும் சாப்பாடு கிடையாது வீட்டில், 2 பேரும் பட்டினி தான், இப்போ போய் நீங்க ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஷாக் ஆயிட்டாரு அபூ தல்ஹா, நபிகள் நாயகத்துடைய நெருக்கமான தோழர்களில் ஒருவர். என்ன பண்றது, பிள்ளைங்களுக்குள்ள சாப்பாடு தான் இருக்குது, டக்குன்னு பிடிச்சுக்கிட்டார். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இருக்கா? அப்போ பிள்ளைங்களையும் பட்டினி போடும். எந்த தகப்பனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வரும்? தன்னுடைய பட்டினியை பொறுத்து கொண்டு பிள்ளைகளுக்கு பசிபோக்க நினைப்பது தானே பெற்றோர்களுடைய பண்பு. அப்படிப்பட்ட பெற்றோர் முடிவெடுக்கிறார்கள், இன்றைக்கு நானும் பட்டினி ஏற்றுக்கொள்வோம், நீயும் பட்டினி ஏற்றுக்கொள்வோம், நம்மோடு சேர்ந்து நம்முடைய பிள்ளையும் பட்டினியாக கிடக்கட்டும், அவனை தாளாட்டி தூங்கவை. அவன் தூங்கிய பிறகு அவனது உணவை எடுத்து இவருக்கு கொடுப்போம், இவர் சாப்பிடட்டும். அப்படியே நடந்தது. இது கற்பனை அல்ல, கதை அல்ல. இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று உங்களுடைய உள்ளத்திலே கேள்வி எல்லாம் நடந்தது உண்மை, ஆதாரபூர்வமான வரலாற்று குறிப்பு. திருமறை குர்ஆனிலே இந்த நிகழ்ச்சியை பற்றி இறைவனே வசனம் இறக்கிறான். தங்களுக்கே தேவை இருந்த பொழுதும் தங்களை விட பிறரை அவர்கள் முற்படுத்துவார்கள். இப்படி சொன்ன மார்க்கம்தான் பயங்கரவாதத்தை சொல்லுமா? பிறர் மீது தாக்குதல் நடத்த சொல்லுமா? அப்பாவி மக்களை கொத்து கொத்தாக குண்டு போட்டு கொல்ல சொல்லுமா? எனது அருமை முஸ்லிம் அல்லாத தோழர்களே, ஒரு நிமிடம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இப்படி ஏராளமான செய்தி திருமறை குர்ஆன் நெடுகிலும் நிறைந்து கிடக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முறை இறைவனிடத்தில் விண்ணுலக பயணம் மேற்கொள்கிறார்கள். விண்ணுலக பயணத்தின் பொழுது பல்வேறு காட்சிகள் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உலகத்திலே என்ன செய்தால் அவனுக்கு வறுமையில் என்ன கிடைக்கும் என்று நன்மை தீமையினுடைய காரியங்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அதில் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு மனிதனுடைய கரங்களில் நகங்களுக்கு பதிலாக செம்பிலான நகங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. நம்ம கையில நகம் இருக்குல்ல, நகத்துக்கு ஒரு மெட்டீரியல் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நகம் இருக்கிறது, அதுக்கு பதிலாக நகம் எல்லாம் செம்பினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
செம்பினால் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த நகத்தை கொண்டு தன்னுடைய முகத்தை அவர் கீறுகிறார், கிழிக்கிறார், உடலை சொரிகிறார். உடலெல்லாம் கிழிந்து, தோள்கள் எல்லாம் கிழிந்து ரத்தம் கொட்டுகிறது. பார்ப்பதற்கே விகாரமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், யார் இவர்? ஏன் இப்படி வேதனை செய்யப்படுகிறார்? அவராக செய்யவில்லை, அவராக செய்து கொள்கிற விதத்தில் இறைவன் அந்த தண்டனையை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதிர்ந்து போன நபிகளார் கேட்கிறார்கள், யார் இவர்? ஏன் இப்படி கடும் வேதனை? நபிகளாருக்கு பதில் சொல்லப்படுகிறது, இவர் யார் தெரியுமா? உலகத்திலே வாழுகிற பொழுது பிற மனிதர்களுடைய மான மரியாதைகளோடு விளையாடினார், அடுத்த மனிதர்களை பற்றி புறம் பேசினார். அந்த புறத்திற்காக இவருக்கு வழங்கப்படுகிற தண்டனை இது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களால் 99.9% மனிதர்களால் பாவம் என்றே கருதப்படாத ஒரு பாவம் இந்த புறம். எத்தனையோ பாவம் இருக்குது, பாவம்னு தெரியும், தப்பு தான் செய்கிறோம், செய்யக்கூடாது, தெரிந்து செய்வார்கள். சிகரெட் குடிக்கிறோம், தப்பு தான், குடிக்க கூடாது, ஆனால் என்ன பண்றது, குடிக்கிறோம். சிகரெட் பிடிக்கிறவருக்கு சிகரெட் குடிப்பது தவறு என்று தெரியும், மது அருந்துகிறவருக்கு மது அருந்துவது தவறு என்று தெரியும், விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவருக்கு அது பாவம் என்பது தெரியும். இப்படி தெரிந்து செய்கிற தவறுகளுக்கு இடையிலே புறத்தை பற்றி கேட்டு பாருங்கள், யாராவது தவறு என்று சொல்வார்களா? அதுல என்ன தப்பு இருக்குது? இல்லாததையா சொல்லிவிட்டோம், உள்ளதானையா சொன்னோம், ஒத்த வரியில் நியாயப்படுத்திடுவார்கள். புறம்னா என்ன? ஒருத்தன் செஞ்ச தப்ப அவன் இல்லாத இடத்துல மற்றவங்கள்ட்ட பேசி தெரியுது, அதான புறம். செஞ்சதை சொல்றதுக்கு பேர் புறம், செய்யாததை சொன்னால் அவதூறு. புறத்திற்கு இந்த தண்டனையம். தவறே இல்லை என்று நினைக்கிற தவறுக்கு என்ன தண்டனையாம்? உடலை எல்லாம் கீறி கிழித்துக் கொள்கிற தண்டனையாம். நான் கேட்கிறேன், இந்த புறத்தை பேசுகிற காரணத்தினால் பேசப்பட்ட மனிதனுக்கு ஏற்பட்ட கேடுகள் என்ன? அவனுடைய கை விழுந்துருமா? தனியா அவனை பத்தி புறம் பேசின உடனே அவன் கை ஒண்ணுமில்ல வேலை செய்யாம போயிருமா? கால் நொண்டி ஆயிடுவாரா? தலை வெடிச்சிருமா? உடம்புல இருந்து ரத்தம் வந்துருமா? என்ன நடக்கும்? உடல் ரீதியாக எந்த கேடும் ஏற்படாது, எந்த வேதனைக்கும் அவர் ஆட்பட மாட்டார். உள்ளத்தில் லேசாக வலிக்கும். நம்மளை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களே, தப்பு தப்பா சொல்றாங்களே என்று உள்ளத்திலே வலிக்குமே. அப்படிப்பட்ட உள்ளத்திலே கொடுக்கப்படுகிற வலியை கூட ஒரு முஸ்லிம் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து விடக் கூடாது என்று சட்டம் சொல்லுகிற இஸ்லாம் பிற மனிதனுடைய உடலை வெட்டி குவிப்பதற்கு சட்டம் இயற்றுமா? நபிகளார் சொன்னார்கள், ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல தன்னுடைய இறுதி பேருரையிலே சொன்னார்கள், இன்ன அம்வாலக்கும் வ ஆராலக்கும் வ அன்ஃபுஸக்கும் ஹராமுன் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா. தோழர்களே, உங்களில் பிறருடைய பொருள், பிறருடைய உயிர், பிறருடைய மான மரியாதை அனைத்தும் புனிதம் நிறைந்தது. உயிரை மட்டும் புனிதமா சொல்லல, உயிரை தாண்டி பொருள், பொருளை தாண்டி மான மரியாதை, அடுத்தவர் மானம் கூட புனிதம். எப்படிப்பட்ட புனிதம்? நீங்கள் எல்லாம் மக்கா முக்கர்ரமாவை எவ்வளவு புனிதமாக நேசிக்கிறீர்களோ, முஸ்லிம்கள் மக்காவை எவ்வளவு நேசிக்கிறார்கள், அதை அளவிட்டு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட நேசம். அதற்கென்று தனித்த சட்டம். மற்ற ஊர்களில் செய்கிற எந்த வேலையும் அங்கே பல வேலைகளை செய்ய மாட்டார்கள். உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் அங்கேதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை, அந்த ஊரை நீங்கள் மதிப்பதை போல பிறருடைய மான மரியாதைகளை, பிறருடைய பொருளாதாரத்தை, பிறருடைய உயிரை நீங்கள் மதிக்க வேண்டும். அதோட விடல அடுத்து சேர்த்து சொல்லுகிறார்கள், ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா. இந்த அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற மாதம் எப்படிப்பட்ட மாதம்? எந்த மாதத்தில் அந்த உரை நிகழ்த்தப்படுகிறது? உலகம் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு தீவிரவாதம் என்று சொன்னால் தீவிரவாதம் கிடையாது, ஆனால் அதனுடைய வெளிப்படையான காரியம் தீவிரவாதமாகத்தான் தெரியும். போர் செய்வது, அநியாயங்களை, அக்கிரமங்களை தடுத்து நிறுத்துவதற்காக அயோக்கியர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் இருக்கிறது, போர், அரசாங்கம் செய்கிற போர். அந்த போர்க்களம் கூட அந்த மாதத்திலே செய்ய முடியாது. துல்ஹஜ் மாதம் போர் நியாயமாக அனுமதிக்கப்பட்ட போரின் வழியாக கூட பிற மனிதர்களுடைய உடலுக்கும் உயிருக்கும் கேடு விளைவிப்பதற்கு தடுக்கப்பட்டிருக்கிற மாதம். அவர்கள் நின்று கொண்டிருக்கிற நாள். முஸ்லிம்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஹஜ் பெருநாள். ஹஜ் பெருநாளை எப்படி புனிதமாக பேணுவீர்களோ,
துல்ஹஜ் மாதத்தை எப்படி புனிதத்தோடு அணுகுவீர்களோ, மக்கா முக்கர்ரமாவின் புனிதத்தை எப்படி காப்பாற்ற பாடுபடுவீர்களோ, அதே போல பிறருடைய உயிரை, பிற முஸ்லிமுடைய உயிர் என்றல்ல, பிற மனிதன் எவனாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், நாத்திகராக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், மனிதராக இருக்கட்டும், மனிதராக இருந்தால் பிற மனிதனுடைய பொருளை, உயிரை, மானத்தை, கௌரவத்தை பாதுகாக்க வேண்டியது இந்த அளவிற்கு கடமை என்று சொன்னார்கள். இதை விட வேற என்ன வார்த்தையில் சொல்ல வேண்டும்? இதை விட இஸ்லாமிய மார்க்கம் சமாதானத்தை போதிக்கிறது என்பதற்கு வேறு என்ன சான்றுகள் வேண்டும்? அவ்வளவு ஏன் போர்க்களங்களை பற்றி குறிப்பிட்டோம். போர்கள் உலகத்தில் எல்லா நாடுகளும் இந்த போர்களை செய்கின்றன. அதற்கு சில நியாயங்கள், சில தர்மங்களை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கமும் போர் செய்வதை அனுமதிக்கிறது. எதற்கு போர்? அநியாயத்திற்கு எதிராக போர். அக்கிரமங்கள் தலை தூக்கி விடாமல் அதை தட்டி வைப்பதற்காக போர். மக்களிடத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துகிறவருடைய குழப்பம் மிகைத்து விடாமல் சமாதானம் நிலைத்து நிலை பெறுவதற்காக அனுமதிக்கப்பட்ட போர். அடுத்த ஊரை கொள்ளையடிக்கிறதுக்கு, காசு பணத்தை எடுக்கிறதுக்கு, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு, பதவியை பெறுவதற்கு போர் செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. ஆனால் இன்னைக்கு அப்படித்தான் செய்கிறார்கள். எதுக்குடா பக்கத்து நாட்டோட போர்? அவன் நிலத்தை கொஞ்சத்தை நம்ம எடுக்கணும். பாகிஸ்தான் இந்தியா போர் எதுக்கு? காஷ்மீரில் இருக்கிற காஷ்மீரத்தை பங்கு போட்டுக் கொள்வதற்கு. அவங்க இருக்கிற நம்ம புடுங்கணும், நம்ம அவங்க கூட சண்டை. நம்மகிட்ட இருக்கிற அவன் புடுங்கணும், அவன் நம்ம இடத்துல சண்டை. சீனாவுக்கு இந்தியாவுக்கு எல்லை தகராறியே. அருணாச்சல பிரதேசம் உனக்கா எனக்கா? அந்த இடத்தை பங்கு போடுவதில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலத்திற்காக, இடத்திற்காக, அதிகாரத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, பதவிக்காக போர் செய்வதற்கு அனுமதி கிடையாது. நியாயத்திற்காக, அக்கிரமத்திற்கு எதிராக, அயோக்கியர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு போரை இஸ்லாம் அனுமதிக்கிறது. போர் என்றாலே என்ன? போர் என்று சொன்னாலே வெட்டுவது, குத்துவது. மனிதநேயம் குழி தோண்டி புதைக்கப்படுகிற இடத்திற்கு பெயர் போர்க்களம். அப்படிப்பட்ட போர்க்களத்தை கூட மனிதநேயத்தோடு சட்டம் வகுத்து தந்திருக்கிறது இஸ்லாம். போரை இஸ்லாம் அனுமதிக்கிறது. அப்படி அனுமதிச்சா கூட நபிகள் நாயகம் சொல்றாங்க, அனுமதி தான்ப்பா, செஞ்சு ஆகணும்னு நினைச்சிடாத. அயோக்கியனை தட்டி வைக்கிறதுக்கு போர் செஞ்சாதான் முடியும்னு கடைசியாகத்தான் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். முடிந்தவரை போர் செய்யாமல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி எடுங்கள். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்தாகணும் என்று சொன்னால், நீங்கள் விட்டு கொடுத்தால், நீங்கள் இழப்புகளை சந்தித்தால், நீங்கள் துன்பங்களை தாங்கிக் கொண்டால் போரை தவிர்த்து விடலாம் என்ற நிலை வந்தால், உனக்கு துன்பம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நீ அந்த போரை தவிர்த்து விடு. இஸ்லாம் சொல்லுகிறது. அருமையான ஒரு வரலாற்று உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், நபிகளாருடைய காலத்திலே நடைபெற்ற ஹுதைபியா என்ற ஒரு உடன்படிக்கையை சொல்லலாம். நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊர் மக்கா. அங்கிருந்து ஊரை விட்டு விரட்டி அடிச்சுட்டாங்க. மதீனாவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. மதீனாவுக்கு வந்து ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அவங்க மக்காவிற்கு வருகிறார்கள். மக்காவில் தான் அந்த முதல் ஆலயம் இருக்கிறது. அதை தரிசிப்பதற்காக வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களோடு வருகிறார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை. படை என்று சொன்னால் அப்படி பிரம்மாண்டமான படை. எங்கே? மக்காவை நோக்கி. மக்கா எப்படிப்பட்ட ஊரு? எதிரிகளுடைய ஊர். நபிகள் நாயகத்தை துரத்தி அடிச்ச ஊர். அவங்க முடிவெடுக்கிறாங்க, உள்ள விட்டக்கூடாதுன்னா வர்ற வழியிலேயே இடையில நிப்பாட்டி அவர்களோடு போர் செய்ய வேண்டும் என்று மக்காவாசிகள் முடிவெடுத்து ஒரு பாதையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் செய்தியை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டா அவங்க இருந்த நிலையை பத்தி யோசிச்சுக்கும் பொழுது என்ன முடிவெடுத்திருக்கணும் தெரியுமா? விடக்கூடாதா? பல தடவை பார்த்தாச்சு. இதுக்கு முந்தி பல தடவை போர் செய்யறதுக்காண்டி திரண்டு வந்தாங்க. அவங்கள வாழை ஒட்ட நறுக்கி அனுப்பி விட்டுட்டோம். இப்ப இறைவனின் ஆலயத்தை தரிசிக்க கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு படையெடுத்து நிற்கிறான். அதுவும் நம்ம படையோட கம்பேர் பண்ணும்போது கொசு மாதிரி அப்படி பூணு ஊதி தள்ளி போடலாம். நம்ம இடத்துல பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் இருக்கிறாங்க.
போய் அடிச்சு காலி பண்ணிட்டு மக்காவுக்கு போயிட்டு வந்து விடுவோம் என்று சொல்லி நபிகள் நாயகம் முடிவெடுத்திருக்க வேண்டும். அவர்கள் சர்வாதிகாரியாக இருந்திருந்தால், அவர்கள் தீவிரவாதியாக இருந்திருந்தால், அவர்கள் பயங்கரவாதத்தை விரும்பி இருந்தால், அவர்கள் மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கை கொண்டவராக இருந்திருந்தால் நபிகள் நாயகம் அதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஏன்? கை ஓங்கி இருக்கிறது. நபிகள் அவருடைய படையின் பலம் அதிகமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் என்ன முடிவெடுத்தார்கள் தெரியுமா? ஏன்பா தேவையில்லாம அவன் தான் விவரம் தெரியாம சின்ன பையன் வந்து நிக்கிறான்னா நம்மள போய் முட்டி மோதி 4 பேரை சாவடிக்கிறதா? எல்லாம் மனுஷங்க தானே, தேவையில்லாம ஏன் போட்டு மனுஷ ரத்தத்தை ஓட்டணும்? முடிஞ்ச வரைக்கும் அவன் கண்ணில் படாம வேற ரூட்ல போயிடும். அந்த வழியை விட்டுட்டு வேற ரூட்டுக்கு வர்றாங்க, வர தேவையில்லை. அவர்களுடைய படைபலம் கம்மியா இருந்தா வந்திருக்கலாம், அப்படி இருந்தா சரிங்களா, கரெக்ட் தான். போனா மாட்டிக்குவோன்னு பயந்து இவர் ஓடிட்டார் இல்லையே, அவர்களை விட படைபலம் பெரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்து மக்காவிற்கு பக்கத்திலே ஹுதைபியா என்ற இடத்திலே வந்து தங்கி விடுகிறார்கள். போருக்கு வந்த டீம் அங்க நிக்குது, மக்கா டீம். இவங்க இங்க வந்துட்டாங்க. உள்ள வந்தா இப்ப நபிகள் நாயகம் நினைக்கிறாங்க, இப்ப நம்ம டக்குன்னு உள்ள நுழைஞ்சிடலாம். போருக்கு படதரட்டி கிளம்பி போய் நிக்கிறவன் உள்ளுக்குள்ளே அதே சிந்தனை தான் இருக்கும். திடுதிப்புன்னு உள்ள போனா தேவையில்லாத கைகலப்பு வந்துடும். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம், சண்டை போட வந்திருக்கிறோமா அல்லது இறைவனுக்கு வணக்க வழிபாட்டுக்காக வந்திருக்கிறோமா, எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு சமாதானமா உள்ள போகலாம் என்று இங்கே வெளியில இருந்து கொண்டு உள்ளுக்குள்ள தூது செய்தி அனுப்புறாங்க. உடனே தூதர்கள் வர்றாங்க, பேச்சுவார்த்தை நடக்கிறது. பேச்சுவார்த்தையிலே சொல்லுகிறார்கள், நீங்கள் அடுத்த ஆண்டு வாருங்கள், இந்த ஆண்டு வராதீர்கள், நாங்கள் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம். பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். போடப்படுகிற எல்லா நிபந்தனையும் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது. முஸ்லிம் படை வீரர்களாம் கொந்தளிக்கிற விதத்திலே இருக்கிறது. பேசிய ஒப்பந்தத்தை எழுத்திலே கொண்டு வருகிறார்கள். எழுதுகிற பொழுது முஸ்லிம்களை சீண்டி பார்க்கிற வார்த்தைகளை எதிரிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு? நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கடிதத்தை, அந்த ஒப்பந்த வாசகத்தை எழுதுகிறார் முஸ்லிம் தரப்பு தோழர். எதிர்த்தரப்புல உள்ளவர் சொல்றாரு, அதுலங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எங்களுக்கு அல்லாஹ்வை தெரியும், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ், அந்த அல்லாஹ் தெரியாது, நீங்க அதை எழுதக்கூடாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அட்ரா அடி ஒன்னு சரி விடு போ, ரஹ்மான் ரஹீம் வேண்டாமா விடு, பிஸ்மிக் அல்லாஹும்ம இறைவா அல்லாஹ்வே உன்னுடைய பெயரா அப்படி எழுது. எழுதுறவருக்கு வருது கோபம். அவன் உட்கார்ந்து ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறான், நபிகள் நாயகம் உட்கார்ந்து தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது? யாருக்கு முன்னாடி யாரு சட்டம் பேசுறா? நோஞ்சா வந்து உட்கார்ந்துக்கிட்டு பயில்வான்ட்ட என்ன பேச்சு? 2 தட்டு தட்டிட்டு போய்கிட்டு இருப்போமா, ரஹ்மான் ரஹீம் அடிங்கிறாங்கள, வேற வழி இல்லை. நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, அடிச்சுதான் ஆகணும், அடிக்கிறார். அடுத்து நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மதிற்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் இடையிலே எழுதப்பட்ட ஒப்பந்தம் எழுதுகிறார். உடனே அவன் அல்லாஹ்வுடைய தூதரா, அதை நாங்க ஒத்துக்கலையே, ஒப்பந்தத்தில் 2 பேரும் ஒத்துக்கிட்டது தானே எழுதணும், நீங்க அல்லாஹ்வுடைய தூதருங்கிறிய, அதை எழுதக்கூடாது. இப்ப நபிகள் நாயகத்துக்கே கொஞ்சம் கோபம் வருது. தம்பி, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாட்டியும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஆனாலும் ஒப்பந்த விதிகள் என்பது இருதரப்புக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்ற உன்னுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறேன், அடி. அப்துல்லாவுடைய மகன் முகம்மதுன்னு எழுது. இவ்வளவு அடியை வாங்கி பின்னடைவுகளை சந்திச்சு எந்த அளவுக்குன்னா, ஒப்பந்தத்தை போட்டு முடிச்சு சரிப்பா நாங்க போயிட்டு வர்றோம்னு நபிகள் நாயகம் அவங்களை அனுப்பி விட்டுவிட்டு இவங்க கிளம்புறாங்க. ஒரு வழிபாட்டிற்காக வேண்டி வந்தவங்க வழிபாட்டு வேலைகளை பாதியில் நிறைவேற்ற முடியாமல் பாதியில் திரும்புகிற காரணத்தினால் அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்யணும். எல்லாரும் போய் பரிகாரம் செய்யுங்க, உங்களுடைய ஆடு மாடுகளை அறுத்து பலி கொடுங்க இறைவனுக்காக என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில், நபிகள் நாயகத்துடைய தோழர்களின் வாழ்க்கையில் முதலாக இதுவரைக்கும் சந்தித்திடாத ஒரு பேர் அற்புத நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது. என்ன அற்புதம்? நபிகள் நாயகத்தின் கட்டளைக்கு நபி தோழர்கள் எவருமே செவி கொடுக்காமல் மௌனமாக அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் நடக்காத காரியம். நபிகள் நாயகம் எதை சொன்னாலும் கேட்பார்கள் தோழர்கள்.
எதை சொன்னாலும்னா இது சும்மா பேச்சுக்கு சொல்றது இல்லை, நெசம். ஒரு முறை ஒரு போர்க்களத்திற்கு நபிகள் நாயகம் தோழர்களை அழைத்து செல்கிறார்கள். போர்க்களத்தில் சந்திக்கிறதா வேற ஏதாவது டெக்னிக் பண்ணணுமா என்று அவர்களுக்கு சந்தேகம் வருது. தோழர்களை அழைத்து ஆலோசனை கேட்கிறார்கள். என்னப்பா பண்றது, போயிருவோமா போருக்கு? சில பேர் சொல்றாங்க, இன்னும் சில பேர் சொல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு தோழர் எழுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன எங்களிடத்தில் கேட்கிறீர்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். கடலிலே குதித்து எங்கள் உயிரை மாய்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? அதிலே நாங்கள் குதித்து எங்கள் உயிரை கொடுப்போம். அப்படிப்பட்ட எங்களிடத்திலே வந்து நின்று கொண்டு என்ன செய்கிறீர்கள் என்று, என்ன செய்வதென்று கேள்வி கேட்கிறீர்களா? எப்படிப்பட்ட தோழர்கள்! காரண காரியத்திற்கு அப்பாற்பட்ட நபிகளாருக்கு கட்டுப்பட்ட தோழர்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக எழுந்து சென்று குர்பானி கொடுங்கள், ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுங்கள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். யாரும் எழவில்லை, அப்படியே ஒரு நிசப்தம். ஒரு நிமிஷம் நபிகள் நாயகம் ஆடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம். எப்போதுமே திடீர்னு வித்தியாசமா ஒன்று சந்திச்சா மண்டை ஓடாதுல்ல, என்ன செய்யறது தெரியல, வீட்டுக்குள்ள போயிட்டாங்க டக்குன்னு. ஏடா இது வித்தியாசமா இருக்கு, ஒரு காலத்தில் நம்முடைய தோழர்கள் இப்படி இருந்தது கிடையாது, இன்றைக்கு இப்படி இருக்கிறார்களே, என்ன காரணம்? நபிகள் நாயகம் போட்ட ஒப்பந்தத்தை நபி தோழர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. நம்மிடத்தில் பலம் இருக்கிறது, படை இருக்கிறது, எதிரி படையினரை தூசியை போல தட்டி செல்கிற திறன் படைத்த தோள்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வராதீர்கள், திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். நாம் தலையாட்ட வேண்டுமா? ரஹ்மானையும் ரஹீமையும் எழுதாதீர்கள் என்பார்கள், நாம் ஒத்துக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற வார்த்தையை அடிக்க வேண்டும் என்பார்கள், நாம் அதை அங்கீகரிக்க வேண்டுமா? என்ன கொடுமை இது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுக்கிறார்கள். ஆனால் நபிகளார் எடுத்த முடிவு அதுதானே இறுதி. வேறு வழி இல்லை, இறுதியாக வேறு சில காரியங்கள் வழியாக ஒத்துக்கொண்டு திரும்பி வருகிறார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி என்ன? போர்க்களம் தான், எதிரிகள் தான், அநியாயம் செய்தவர்கள் தான், ஊரை விட்டு துரத்தி அடித்தவர்கள் தான் இன்றைக்கும் கூட அக்கிரமமான முறையிலே பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். இந்த அக்கிரமத்தை தடுத்து நிறுத்தி போரிடுவதற்குரிய அத்தனை சக்திகளும் இருக்கிறது. நபிகள் நாயகம் என்ன பார்க்கிறார்கள்? நினைத்தால் போர் செய்து விடலாம், ஆனால் போரை தவிர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நாம் ஏன் அதை கடைபிடிக்க கூடாது? அடுத்த வருஷம் தானே போட்டுக்குவோம், தள்ளி போட்டுக்குவோம், போது போ, ஒரு வருஷம், அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம். அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம், அவர்களுக்கு ஏற்பட்ட கவலை, நபி தோழர்கள் கொடுத்த மறுப்பு, அனைத்தையும் சகித்துக் கொண்டு போரை தவிர்க்க முடியும் என்றால் போரை நான் தவிர்ப்பேன் என்று நபிகளார் முடிவெடுத்தார்களே, இப்படிப்பட்ட மார்க்கம் தான் சமாதானத்திற்கு எதிரானது என்று நினைக்கிறீர்களா? அது மட்டுமில்லை, போர்க்களத்தை தவிருங்கள் என்று சொன்னதோடு மட்டுமில்லை, தவிர்க்க முடியாமல் போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய சூழல் வந்தால் அங்கேயும் நெறிகளை சொல்லி தந்தார்கள். தவிர்க்கவே முடியல, என்னமோ பண்ணி பார்த்தோம், இவன் அடி கொடுத்தான் தான் அடங்குவாங்கிற கண்டிஷனா, வேற வழி இல்லை. களத்துக்கு வந்தால் அப்ப என்ன சொல்லணும்? கண்ணுல பார்க்கிறவன் எல்லாத்தையும் வெட்டி காலி பண்ணுங்கடா, இப்படித்தானே சொல்லணும். நபிகளார் சொல்லுகிறார்கள், களத்திற்கு வந்து விட்டீர்கள், எதிரணியிலே பெண்கள் வந்தால் பெண்களை கொள்ளாதீர்கள், சிறுவர்கள் வந்தால் சிறுவர்களை கொள்ளாதீர்கள், குழந்தைகள் வந்தால் குழந்தைகளை கொள்ளாதீர்கள், மத குருமார்கள் வந்தால் மத குருமார்களை கொள்ளாதீர்கள், நிராயுதபாணிகள் வந்தால் நிராயுதபாணியை கொள்ளாதீர்கள். நிராயுதபாணியத்தான் முதல்ல கொள்ளுவோம் உலகத்தில். ஆயுதம் கையில ஒன்றும் இல்லடா, போட்டு தாக்கு, டக்குன்னு கையில வாழகளை துப்பாக்கி தூக்கிற போறான், அதுக்கு முன்னாடி கையை வெட்டுமா. நபிகளார் சொல்லுகிறார்கள், கையிலே ஆயுதம் இல்லையா அவனை கைது செய், கழுத்தை எடுக்காது. நிராயுதபாணியை வெட்டாது. அதைத்தானுங்க போர்க்களத்தில் எதிர்பார்ப்பான். எப்பண்டா திரும்புறான், எப்ப கவனம் இல்லாம இருக்கிறான், போட்டு ஆளை காலி பண்ணலாம். நபிகளாருடைய போர்க்களத்தினுடைய நோக்கம் ஆளை கொலை செய்வதில்லையே, சமூகத்தை சீர்படுத்துவது தானே, அநியாயங்களை ஒழிப்பது தானே. நாங்கள் இனிமேல் அநியாயம் செய்ய மாட்டோம் என்று போர்க்களத்திலே சொன்னால் கூட ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிறது குர்ஆன். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆஹா நம்ம போயிருவோம் போல இருக்குது, ஒருத்தரை மிச்சம் வைக்காம காலி பண்ணிடுவாங்க போல இருக்குது, உசுரை காப்பாற்றணுமேன்றதுக்காக வேண்டி பயந்து கொண்டு சமாதானம் கையை தூக்கிட்டா
ஏன்னா இவ்வளவு நேரம் சமாதானத்துக்கு கூப்பிட்டோம், அப்பமெல்லாம் வரலை. சாக போற நேரத்தில் சங்கராவா போடு கழுத்துல, அப்படித்தானே மனுஷன் நினைப்பான். நபிகளார் சொல்லுகிறார்கள், சாகர நேரத்தில் அவன் அழைக்கிற சங்கராவாக இருக்கட்டும், அந்த அழைப்புக்கு நீ பதில் கொடு. சர்ரா போ, வேண்டாங்கிறல்ல, பரவாயில்ல விடு. அவர்கள் சமாதானத்தை நோக்கி முன் வந்தால் நீங்கள் இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை இறைவன் சொல்றான், தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வை நம்புனி. என்ன அர்த்தம்? நம்ம மனசு என்ன சொல்லும்? சமாதானத்துக்கு சொல்றான்டா, எதுக்கு சொல்றான்னு தெரியுதுல, கையில எல்லாம் இருக்கிற முக்கியமான ஆளை பூரா காலி பண்ணிட்டோம், இன்னும் 10-20 பேர் தான் நிற்கிறான், சண்டை போட முடியாது, இப்போ நம்ம திரும்பி போயிடுவோம், பின்னாடி போய் ஆளை ரெடி பண்ணிட்டு வந்து அடுத்து அட்டாக் பண்ணலாம், அதுக்காக வேண்டிதான் இவன் சமாதானம்ங்கிறான் போல இருக்குது என்று நம்முடைய அறிவு சொல்லும்ல. அதை யோசிச்சுக்கிட்டு அவனுடைய சமாதானத்தை புறக்கணிச்சிடாத, பின்னாடி திரும்பி வர்றது பின்னாடி பார்த்துக்கலாம். வத்தவக்கல, நீ என்ன பண்ணு, அல்லாஹ் பிறகு உதவி செய்வான்னு நீ நம்பு. நீ என்ன செய்யணும்? சமாதானத்தை ஏத்துக்க, பின்னாடி திரும்பி வந்தா அப்பவும் உதப்போம், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் மேல நம்பிக்கை வை. எப்படிப்பட்ட ஒரு சாந்தி, சமாதானம், அமைதி, குழப்பம் பெற்ற ஒரு பெருவாழ்வு! அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை இப்படி கொச்சைப்படுத்தி விட்டார்களே. அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற காரணத்திற்காக வேண்டி எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் என்ற அவப்பெயரை தூக்கி திரிகிற விதத்திலே ஒரு மிகப்பெரிய பழியை இந்திய தேசம் எங்கள் தலைகளில் சுமத்தி விட்டதே. நியாய உணர்வோடு கேட்கிறேன், நடுநிலையோடு கேட்கிறேன், என்ன செய்து விட்டோம்? கேட்டால் சொல்லுவார்கள், உங்களுடைய மார்க்கம் நல்ல மார்க்கம் தான், நீங்க நல்லவங்க இல்லை. நம் மீது ஏற்பட்ட இந்த அவப்பெயருக்கு என்ன காரணம் தெரியுமா? 2 காரணம். ஒன்று, நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்களே மறைக்கப்பட்ட வரலாறு என்று, மறைக்கப்பட்டது மாத்திரமில்லை வரலாறு, திரிக்கப்பட்டிருக்கிறது வரலாறு. மறைத்ததோடு போனா போச்சு, நம்ம பேரை சொல்லல, போயிட்டு போறோம், போய் தோலை என்று மனம் சாந்தி அடைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மறைத்ததோடு மட்டும் இல்லாமல் வரலாற்றை திரித்தார்கள். இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னருடைய வரலாறு என்ற பெயரில் முஸ்லிம்களை கெட்டவர்களாக, கொடுங்கோளர்களாக, இந்து மக்களை கொள்ளையடித்தவர்களாக, கோவில்களை வெட்டி சாய்த்தவர்களாக, மனித ரத்தத்தை பூமியிலே ஓட்டியவர்களாக முஸ்லிம் மன்னர்களை இந்தியாவிலே சித்தரித்தார்கள். அதை சித்தரிச்சுட்டு பழிய நம்ம மேல போட்டான். பாத்தியா, முகலாயர்கள் எப்படி இருந்திருக்கான் பாரு, முஸ்லிம் மன்னர்கள் எப்படி இருந்திருக்கான் பாரு, இந்துக்களை எல்லாம் கொண்டு இருக்காங்க, இந்து பெண்களை கற்பழிச்சிருக்காங்க, இந்து கோவிலை இடிச்சிருக்காங்க. அப்போ முஸ்லிமுக்கு முஸ்லிம் அல்லாதவனை பார்த்தா பிடிக்காதுன்னு தெரியுது. நான் ஒரு அதுக்கு என்ன பதிலுங்கிற 2வது சொல்றேன். ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன், நெசமாவே முன்னாடி வாழ்ந்த முஸ்லிம் மன்னர்கள் அப்படி இருந்தான்னு வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு இருந்தானா இல்லையா, 2வது இருந்தானே வச்சுக்குவோம். அதுக்காக நான் என்னடா தப்பு பண்ணுனேன், ஏன் புள்ள என்னடா தப்பு பண்ணுனா? இந்த சமகாலத்து மக்கள் என்ன செய்தார்கள்? எத்தனை கோவிலை இடித்தார்கள்? எங்களிடத்தில் என்ன பிழையை கண்டீர்கள்? அப்பன் செய்த குற்றத்திற்கு பிள்ளையை தான் தண்டிப்பீர்களா? மனைவி செய்த பாவத்திற்கு கணவனுக்குத்தான் தண்டனை கொடுப்பீர்களா? இது எந்த ஒரு நியாயம்? அவன் செய்தான் என்றால் அவன் செய்ததுக்கு அவனை திட்டு, நாங்களும் சேர்ந்து திட்டுகிறோம். அடே அயோக்கிய பையல, இப்படி அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு போயிட்டேடா நாங்களும் கேட்கிறோம். அவன் செஞ்சதுக்காக அந்த பிள்ளையை எங்க தலையில போட்டு அப்படி மாதிரிதான் பிள்ளை இருப்பான். நல்லது, அவன் செஞ்சிருந்தான்ல, அப்படிதான் இவன். அப்ப ஊர் உலகத்தில் என்ன அப்படித்தானே? கெட்டவன் புள்ள கெட்டவன் தான், நல்லவன் புள்ள மட்டும்தான் நல்லவனா? போலீஸ்காரர் புள்ளதானுங்க பல ஊர்ல திருடனா இருக்கிறான்னு பேசிக்கிறாங்க, வாத்தியார் புள்ளதானுங்க மக்கா இருக்கிறான்னு பல இடத்துல பேசிக்கிறாங்க, கஞ்ச பையனுக்கு பிறந்த புள்ளதான் ஊதாரியா இருக்கிறான்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் தெரியலையா? அப்படிலாம் இல்லையா? அவர்கள் அப்படி வரலாறு என்ற பெயரால் எழுதி வைத்திருக்கிற புத்தகங்களை படித்தால் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிற வரலாற்று செய்திகள் என்ன? முஸ்லிம்களை பற்றி சொல்லப்படுற எந்த வரலாறு நீங்க கொஞ்சம் அப்படி அசைபோட்டு பாருங்க. உங்க கவனத்துக்கு நீங்க பள்ளிக்கூட காலத்துல, கல்லூரி பருவத்தில் முஸ்லிம் மன்னர்கள் என்று யாரை பற்றி படித்திருக்கிறீர்கள்?
தேடி தேடி தெரிஞ்சு அவர் 2-3 பேர் நிலவுக்கு வரும். அவுரங்கஜேப் படிச்சிருப்பீங்களா? அது கூட அவுரங்கசீப்னு தான் படிச்சிருப்பீங்க. அதுல கூட ஒரு பெரிய திரிவு. அந்த ஆள் பேர் ஜேப், அவுரங்கஜேப் தான், அவுரங்கசீப் கிடையாது. பேர்ல கூட அவனை கொச்சப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி செஞ்ச திரிவு. அது வேற. அவுரங்கஜேப் நினைவுக்கு வருவாரா? கஜினி முகமது நினைவுக்கு வருவாரா? மாலிக் காபூர் நினைவுக்கு வருவாரா? எத்தனை மன்னை இருந்திருக்கிறான், எப்படியெல்லாம் ஆண்டு இருக்கிறான், என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறான். இவங்களுக்கு கிடைச்சவங்க அவுரங்கஜீப்பும் கஜினி முகமதும் மாலிக் காபூர். எதுக்கு இந்த அவுரங்கஜீப்? அவுரங்கஜீப்பின் வழியாக அவன் மீது குற்றத்தை சுமத்தி அந்த பழியை நம் தலையில் போடுவதற்கு அவுரங்கஜீப் கோவில்களை இடித்தார். நம்ம சென்னையில் கூட ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். லலித் அகாடமி என்ற பெயரில் ஒரு கண்காட்சி நடத்தினார்கள். கண்காட்சிக்குள்ளே காட்டப்பட்ட செய்தி என்ன? வரலாற்று காட்சிகள். உள்ள போய் பார்த்தா அவுரங்கஜீப் தொப்பி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய கடப்பாரை வச்சுக்கிட்டு கோயில் டம்முன்னு இடிக்காந்தாள். கண்காட்சி எவ்வளவு பெரிய சமாதான காட்சி பத்திலா, இந்திய ஒற்றுமை ஏற்படுத்துற காட்சியை பத்திலா. தொப்பின் தாடியோட கோவில் முன்னாடி கடப்பாரை தூக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறத பார்த்தா அதை பார்க்கிற முஸ்லிம் அல்லாதவருடைய மனது என்ன சொல்லும்? அடே முஸ்லிம்கள்லாம் இப்படித்தான் போல இருக்குடா, அப்படித்தான் ஆயிப்போச்சு. இப்படி சொல்லி சொல்லித்தானே ஆனது. அவுரங்கஜீப் கோவிலை இடித்தார். நான் இல்லை என்று சொல்லவில்லை, வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவுரங்கஜீப் கோவிலை இடித்தார். ஏன் இடித்தார் அதை சொன்னியா? இடித்தார்னு சொன்னீல, இடித்தார படிச்சு கொடுத்தீல, ஏன்பா இடிச்சாரு? நேர போக்கா, வெறியா, மதவெறியா, என்ன காரணம்? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த வரலாற்று ஆசிரியர் பழம்பெரும் தலைவர் பட்டாபி சீதாராமையா ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணத்தை தொகுத்திருக்கிறார். தன்னுடைய வரலாற்று நூலில் அவர் குறிப்பிடுகிறார், அவுரங்கஜீப் ஒரு முறை தன்னுடைய சமஸ்தானத்து தலைவர்கள் மன்னர்களோடு டெல்லியில் இருந்து வங்காளத்தை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். போற வழியில காசி, வாரணாசி, காசி இருக்குல்ல, இந்து மக்களுடைய புனித தலம் காசி. காசியிலே கங்கை. சமஸ்தான மன்னர்கள் சொல்றாங்க, ஐயா கொஞ்ச நேரம் பயணத்தை நிப்பாட்டினீங்கன்னா எங்க மனைவி மக்கள்லாம் போய் மகாராணிகள்லாம் போய் கங்கையில் நீராடிட்டு விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு வந்துருவாங்க, கொஞ்சம் அனுமதி கொடுங்க. பயணம் நிறுத்தப்படுகிறது. பல்லக்கிலே வைத்துக் கொண்டு மகாராணிகள் அழைத்து செல்லப்படுகிறார்கள், நீராடுகிறார்கள், வழிபாட்டை முடிக்கிறார்கள், அனைவரும் திரும்புகிறார்கள். பயணம் துவங்கவில்லை. எல்லாரும் வந்தாச்சு, புறப்பட வேண்டியதானே, பயணம் புறப்படல. என்னையான்னு கேட்கிறார் அவுரங்கஜீப். கட்சி சமஸ்தானத்து ராணிய காணல, கதை சொல்லல, வரலாறு. கட்சி சமஸ்தானத்து ராணிய காணல, தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல. தன்னுடைய முக்கிய அதிகாரிகளை அழைத்து நல்லா தேடுங்க. அங்குலம் அங்குலமாக காசி அலசப்படுகிறது. காசியினுடைய முக்கிய கோவிலுக்கு உள்ளே நுழைகிறார்கள், கருவறைக்குள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்தால் கருவறையில் இருக்கிற கணபதி சிலை விக்கிரகம் அசைந்து கொண்டிருக்கிறது. என்னடா சிலை அசைது உள்ளுக்குள்ள கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்குத அப்படின்னு சொல்லி சிலையை அப்படி இவங்க போய் லேசா அசைச்சு பார்க்கறாங்க. உள்ள பெரிய ஓட்டை தெரியுது. ஓட்டைக்குள்ள எட்டி பார்க்கறாங்க, படி தெரியுது. படிக்குள்ள இறங்கி பார்க்கிறாங்க, கட்சி சமஸ்தான ராணி மானபங்கப்படுத்தப்பட்டு ஒரு மூலையிலே அழுது கொண்டிருக்கிறார். கொந்தளித்து போனார்கள் இந்து மன்னர்கள் எல்லாம். அவுரங்கஜீப்புக்கு கீழே இருக்கிற சமஸ்தான மன்னர்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. விடக்கூடாது, தக்க பதிலடி கொடுக்கணும், குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவுரங்கஜீப்பிடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். குற்றவாளிகள் தேடி கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். அந்த மன்னர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள், கோவிலுக்குள்ளே கர்ப்ப கிரகத்திற்குள்ளே அங்க விக்கிரகத்திற்கு நேர் கீழ் பகுதியிலே இந்த காரியம் நடந்திருப்பதால், கற்பழிப்பு சம்பவம் நடந்திருப்பதால் கோவிலின் புனிதம் கெட்டுவிட்டது. மன்னர் அவர்கள் அந்த புனிதத்தை மீட்டு தர வேண்டும். என்னையா பண்றது? கோவில் விக்கிரகத்தை இடம் மாத்துங்க, கோவிலை மாத்தி இடத்துல கட்டுங்க. விக்கிரகம் மாற்றி வைக்கப்படுகிறது, இந்த கோவில் இடிக்கப்படுகிறது. அவுரங்கஜீப் உத்தரவிடுறார், விக்கிரகத்தை கணபதி சிலையை மாத்துங்க, இடத்தை மாத்துங்க,
கோவிலை இடியுங்கள் இடியுங்கள் என்ற கட்டளை வந்ததா, பிடிச்சுக்கிட்டாங்க நம்ம ஆளு, கோவிலை இடித்தார். இடிச்சாரா? எதுக்குடா இடிச்சாரு? போலீஸ்காரர் அடிச்சார். எதுக்கு அடிச்சாருன்னு சொன்னா தானே போலீஸ்காரர் நல்லவரா திருடரா ரவுடியான்னு தெரியும். இல்ல நெசமா அவர் வந்து கோவில் வெறுப்புல தான் இடிச்சாருன்னா முதல்ல எதங்க இடிப்பான்? கோவில் சிலையை தானே இடிப்பான். அதை வச்சு தானே கோவில். கோவிலே எதற்கு? கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த சிலைக்கு அந்த விக்கிரகத்திற்கு தானே. அதை தூக்கி பத்திரமா பேக்கப் பண்ணுவாராம். அந்த சிமெண்டையும் கட்டடத்தையும் அதை இடிப்பாராம். இதுக்கு பேர் கோவில் இடிச்சாரா? இதையும் சேர்த்து சொல்லி இருந்தால் முஸ்லிம்கள் மீது ஏற்பட்டிருக்கிற அவப்பெயர் ஏற்படுமா? எப்படி திரிக்கிறார்கள் பாருங்கள். நல்ல எண்ணத்தோடு நீதியை நிலைநாட்ட இந்து மக்களுடைய கோரிக்கைக்கு இணங்க செய்யப்பட்ட ஒரு காரியத்தை இந்து வெறுப்பின் விளைவால், முஸ்லிம் மதவெறியின் விளைவால் அவுரங்கசீப் செய்ததை போல ஒரு சித்திரத்தை உருவாக்கி விட்டார்களே. இப்படி முஸ்லிம் மன்னர்களை பற்றி சொல்லப்படுகிற வரலாறுகள் உண்மைக்கு புறம்பாக இப்படி வரலாற்றை திரித்தார்கள். அந்த பழியை முஸ்லிம்கள் மேல் போட்டார்கள். பார்க்கிறவனை எல்லாம் தீவிரவாதியாக கற்பனை செய்து கொண்டார்கள் பெருவாரியான முஸ்லிம் அல்லாத மக்கள். நெசமா செய்யறதா தீவிரவாத காரியத்தை செய்யறதா இருந்தா எவ்வளவு செஞ்சிருப்பான்? அப்ப நீங்க கேட்கலாம், நிறைய கைது செய்யப்படுறாங்களே, அங்க பார்த்தா இங்க பார்த்தா எதை நடந்தாலும் முஸ்லிம் பேர் தானே வருது. அழகாக சொல்லி காட்டினார் வரலாற்றை. எவ்வளவோ செய்திருக்கிறது. அக்சர்தாம் கோவில் குண்டுவெடிப்பு சொன்னார, அதை விட பெரிய சான்று என்ன வேண்டும்? 2 பேரை சுட்டுக் கொள்வாங்களாம், ரத்த சகதியில மிதப்பானா. ஒருத்த உடம்புல 60 குண்டு பாயுமா, இன்னொருத்த உடம்புல 48 குண்டு பாயுமா. உடம்புல ஒரு பகுதி கூட ரத்தம் படாமல் மிச்சம் இருக்காமா. அவன் பாக்கெட்ல இருந்து எடுக்கப்படுகிற தபால் மாத்திரம் ரத்தம் படாமல், ரத்தத்தின் வாடை கூட படாமல், பேப்பர் கொஞ்சம் கூட கசங்காமல் பத்திரமாய் பவித்திரமாய் பாதுகாப்பாய் காவல்துறையினரால் கைப்பற்ற முடியும் என்று சொன்னால் சொல்லுகிறவர் சொல்லுவார், கேப்பையில் நெய் வடிகிறது என்று கேட்பார். மதி எங்கே? இதை விட வேற என்ன சான்று உங்களுக்கு தேவை? என்னைக்கு வந்துச்சு இந்த தீர்ப்பு? புதிய அரசு மத்திய அரசாங்கத்திலே வெற்றி பெற்று ஜெயித்த கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அன்றைக்கு வெளிவந்த தீர்ப்பு புடிச்சு வாங்கினாரு நீதிபதி. 6 பேர் மீது போடப்பட்ட பொய் வழக்கு என்றார். காவல்துறை கற்பனையாக சித்தரித்து உருவாக்கிய பொய் சான்றுகள் என்றார். 281 பக்கங்களில் அதற்கான சான்றுகளை தெல்ல தெளிவாக படம் பிடித்திருந்தார். அந்த யோசனை அவருடைய சிந்தனையில் உதிக்காமல் இருந்திருந்தால், உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய மூளையில இந்த தபால் எப்படிடா வந்துச்சு என்ற கேள்வி எழாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? 38 இந்து பக்தர்களை கொன்று குவித்தவர்கள் தீவிரவாதிகள் என்பது முஸ்லிம்கள் என்பது பதிவாகி இருக்கும். அதற்கு ஆதரவளித்த 6 பேர் முஸ்லிம்கள் என்பது பதிவாகி இருக்கும். அதற்காக 6 பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு இந்தியாவிலே கொல்லப்பட்டார்கள் என்ற வரலாறு நாடு முழுவதும் பதிவாகி காலாகாலத்திற்கும் அதன் பழியை முஸ்லிம்கள் தங்கள் தலையிலே தூக்கி சுமக்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கும். ஏதோ இறைவன் கடைசி நேரத்தில் அந்த மனுஷனுக்கு ஒரு புத்தியை கொடுத்தா, டக்குன்னு கரெக்டா சிந்திச்சாரு, கேஸ் உடைஞ்சு வெளியே வந்தார்கள். பொய் வழக்கு அதிகம். மீடியாக்கள், மற்ற காவல்துறை, உளவுத்துறை பலரும் சேர்ந்து சித்தரிக்கிற சித்தரிப்புகள் அதிகம். நேற்றைக்கு வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சென்றிருந்தேன். பேரணாம்பட்டு காவல்துறை வர இந்த கூட்டத்துக்கு, எந்த கூட்டத்துக்கு? நான் ஒன்றும் தப்பு செய்யலடா, எவனையும் கொல்லலடா, ஏன்டா என்ன போட்டு இப்படி பேசுறீங்க என்று கேட்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்திற்கு அவ்வளவு கெடுபிடி. என்னடான்னு பார்த்தா, அங்க நம்ம தௌஹீத் ஜமாத் மக்களுக்கும் சில வழக்குகள்லாம் நடந்துச்சு. ஒரு 4-5 வழக்கு. எந்த அளவுக்கு அவங்களுடைய சிந்தனை போகுது பாருங்க. ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு வர வேண்டிய காவல்துறை அதிகாரி தாமதமாக வருகிறார். சமீபத்தில் 2-3 மாதங்களுக்கு இடையிலே நடைபெற்றது குடியாத்தம் கோர்ட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோர்ட்டு. தாமதமாக வர்றாரு போலீஸ்காரரு. ஜட்ஜ் ஐயா கேட்கிறாரு, ஏயா லேட்டு? ஐயா, இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரங்க சாலை மறியல் பண்ணிட்டாங்க, அதுதான் லேட்டு. அடே, எந்த காலத்துல தௌஹீத் ஜமாத்துக்காரன் சாலை மறியல் பண்ணுனா?
அவர் சொல்லும் பொழுது நம்முடைய வழக்கை எடுத்து நடத்தி கொண்டிருந்த வழக்கறிஞர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. உள்ள இருந்தே போனை போடுறாரு. யாருக்கு? பேர்ணாம்பட்டு நிர்வாகிக்கு. எங்கேயா சாலையை மறியல் பண்றீங்க? நான் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கேன், சாலையை மறியல் பண்றேன். உடனே அவர் தகவல் சொல்கிறார், பொய்யான செய்தி. நீதிபதி கண்டித்து வெளியே அனுப்புற, வெளியே போங்க. நீதிபதி அந்த காவல்துறை அதிகாரியை கண்டிச்சு, வெறுப்புணர்ச்சி இந்த அளவுக்கா செல்லும்? ஒருவன் மீது பழி போடுவதற்கு அளவில்லையா? நீ வெளியே போ என்று சொல்லி காவல்துறை அதிகாரியை நீதிமன்றத்தை விட்டு நீதிபதி வெளியே அனுப்புகிறார் என்றால் இப்படி எத்தனை? ஒன்றா இரண்டா? தோழர்களை சிந்தித்து பாருங்கள். தீவிரவாதத்தை முஸ்லிம்கள் கையில் எடுப்பதாக இருந்தால் இந்த நாட்டிலே எத்தனை நேரங்களில் கையில் எடுத்திருக்க வேண்டும்? எடுத்தார்களா? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதே, அப்பொழுது எத்தனை தீவிரவாத காரியங்களில் முஸ்லிம் ஈடுபட்டான்? எத்தனை கோவில்களை முஸ்லிம் இடித்தான்? அப்சல் குரு தீர்ப்பளிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டதே, நடந்ததா நாட்டிலே கலவரம்? குற்றவாளியின் தீர்ப்பு சொல்ல வழி இல்லைங்க. நாடு வெடிக்குது, ரத்த களரி ஆகுது, கலவரங்கள் நடக்கிறது. அப்சல் குருவை தூக்கி தண்டனை கொடுக்கிறாரு. அதுவும் எப்படி? உலகத்திலேயே இப்படி ஒரு தண்டனை யாருக்கும் கொடுத்திருக்க முடியாது. உலகத்தில் எப்படி தண்டனை கொடுப்பாங்க? எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் இவர் இந்த தவறு செய்திருக்கிறார், அது இன்னென்ன காரணங்களால் நிரூபணமாக இருக்கிறது, எனவே அவருக்கு இந்த தண்டனை, அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்சல் குருவுக்கு எப்படி தண்டனை கொடுத்தாங்க? இவர் அந்த தீவிரவாத சம்பவத்தில் பங்கெடுக்கல, அதுக்கு அவர் ஆதரவாக இருந்ததற்குரிய எந்த சான்றுகளும் இல்லை. ஆனாலும் மக்களுடைய கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக இவருக்கு நாங்கள் மரண தண்டனை விதிக்கிறோம். என்னமா, இவன் குற்றவாளி இல்ல, நிரபராதி தான், ஆனா ஊருக்குள்ள பல பேர் தூக்கல போடு சொல்றானா, அவனை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி இவனை தூக்கில் போட வேண்டும் என்று நான் தீர்ப்பெழுதுகிறேன் என்று தூக்கில் போட்டு கொல்லப்பட்டாரே. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்திற்கு நாட்டிலே எத்தனை இடங்களில் கலவரம் நடந்தது சொல்லுங்கள். தீவிரவாதியா இருந்தா செஞ்சிருப்பானா இல்லையா? எல்லா பயிலும் அது அவ்வளவு. ஏங்க உடனே சில பேர் சொல்லுவாங்க, இல்ல சில பேர் செய்யறான், நிறைய பேர் ஆதரவு தான் கொடுக்குறீங்க. எல்லாரும் செய்யறது இல்ல, செய்யறது 10 பேர், ஆதரிக்கிறது நிறைய பேர். நீங்க எல்லாம் பின்னாடி இருக்கிறதுனால தான் 10 பேர் இந்த காரியத்தில் இறங்குறாங்க. இருந்தோமா? எத்தனை வழக்குகளில் இருந்திருக்கிறோம்? நிஜமாக தீவிரவாதத்திற்கு முஸ்லிம்கள் ஆதரவளிப்பதாக இருந்திருந்தால் 1998 கோவை குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளின் பின்னணியில் முஸ்லிம் சமுதாயம் இருந்திருக்க வேண்டும். இருந்ததா? ஏன் இருந்துக்கணும் சொல்றேன்? அந்த குண்டுவெடிப்பின் பின்னணியிலே ஒட்டுமொத்த உலகமும் ஒத்துக்கொள்கிற ஒரு நியாயம் இருந்தது. என்ன நியாயம்? 98 குண்டுவெடிப்பு, 97 கோவையில் கலவரத்தில் முஸ்லிம்களுடைய வீடுகள் சூறையாடப்படுகிறது, வணிக நிறுவனங்கள் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது, முஸ்லிம் தெருக்களில் புகுந்து காவல்துறையும் சேர்ந்து கொண்டு கலவரக்காரர்களோடு 19 முஸ்லிம் வாலிபர்களை துடிக்க துடிக்க கொன்று குவித்தார்கள். அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடக்கிறது. ஆனால் யாரும் கண்டுக்கல. காவல்துறை கண்டுகொள்ளவில்லை, புலனாய்வுத்துறை கண்டுகொள்ளவில்லை, அதிகார வர்க்கம் கண்டுகொள்ளவில்லை. ஒரு ஆறுதல் சொல்லலங்க ஆட்சியாளர்கள். அதே நேரத்தில் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு பக்கத்தில் சில குடிசைகள் தீப்பிடித்து எரிகிறது. முதலமைச்சராக திமுக அரசு இருந்தது, வழங்குகிறார். அந்த தீயரிப்பு சம்பவத்தில், குடிசை எரிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் குடும்பத்தாருக்கு 2 லட்சம் நஷ்ட ஈடு. கோயம்புத்தூர் கலவரத்தில் கொல்லப்பட்ட முஸ்லிமுக்கு ஒன்னும் இல்லை, ஒரு ஆறுதல் அறிக்கை எதுவும் இல்லை. பொறுத்து பார்க்கிறான், என்னடா இது, நம்ம உசுரெல்லாம் உசுறு இல்லையா? நமக்கு யாரும் நியாயம் தர மாட்டாங்களா? நம்முடைய கோரிக்கைகளை யாரும் செவி கொடுத்து கேட்க மாட்டாங்களா என்று உள்ளத்தில் குமரி போன சில வாலிபர்கள், சில பேர் நம்முடைய நீதியை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து ஆயுதத்தை தயாரிக்கிறார்கள். 1998 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் பொழுது பல்வேறு இடங்களில் குண்டுவெடிப்பு நிகழ்கிறது. ஏராளமான பாதிப்புகள் கோயம்புத்தூருக்கு ஏற்படுகிறது. குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த குண்டுவெடிப்பு வழக்கிற்கு காவல்துறை குற்றப்பத்திரிகை எழுதுமே, முதல் தகவல் அறிக்கை போடுமே. அதுல என்ன எழுதினார்கள் தெரியுமா? இந்த குண்டுவெடிப்பு ஏற்கனவே 19 பேர் கொல்லப்பட்ட கலவரத்திற்கு பழி வாங்குவதற்காக நடைபெற்ற நடவடிக்கை. காவல்துறையை ஒத்துக்கிட்ட செய்தி. இவன் வேணும்னு செய்யல, அடுத்த மேல இருந்த வெறுப்புல செய்யல, பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவனுக்கு நியாயம் கிடைக்காததுனால கோபத்தில் செஞ்சான் என்று அரசாங்கமே ஒத்துக்கொண்டது. இந்த காரியத்தை சப்போர்ட் பண்றதாருன்னா முஸ்லீம் சப்போர்ட் பண்ணிருப்பானா இல்லையா? ஏன் சும்மாவா செஞ்சான்? அநியாயத்துக்கு எதிராக செஞ்சிருக்கான், நியாயம் வழங்கப்படல செஞ்சிருக்கான். யார்கிட்ட சொன்னாலும் இந்த நியாயத்தை ஒத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட குண்டு வழக்குக்கு கூட முஸ்லிம் சமுதாயம் ஆதரவு தெரிவிக்கலையே, சல்லி காசு அவங்களுக்கு உதவி செய்யலையே. என்ன செஞ்சோம்? அவர்களுடைய வழக்கை நடத்துவதற்கு ஒரு வழக்கறிஞரையாவது ஏற்படுத்தி கொடுத்ததா இந்த சமுதாயம்? யார் வாதாடியது? குண்டுவெடிப்பு வழக்கிலே கைது செய்யப்பட்ட முஸ்லிம்களுக்கு வாதாடிய வழக்கறிஞர் யார்? வழக்கறிஞரை வைத்துத்தான் ஒரு வழக்குடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படும். எவ்வளவு பெரிய ஆதாரம் இருந்தாலும் சரி, அதை விட பெரிய கிரிமினல் லாயரை கொண்டு நிப்பாட்டுனா கேஸை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு ஆளை வெளியே கூட்டு வந்துருவார். பார்க்கிறோமா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி கொலை சம்பவத்தை கண்ணுக்கு கண்ணாக பார்த்த சாட்சி இருந்தா கூட என் கட்சிக்காரர் கத்தியை கண்ணால் கூட கண்டதில்லை என்பார். உடனே நீதிபதி தீர்ப்பு எழுதுவார், போயிட்டு வான்னு அனுப்பி வைப்பார். நடக்குதா இல்லையா? அதுக்கு தானுங்க பெரிய பெரிய குற்றவாளி எல்லாம் அதை விட பெரிய பெரிய குற்றவாளி வழக்கறிஞரை கூட்டிட்டு வர்றான். நம்ம இவ்வளவு பெருசு, அவன் இதை விட பெருசா செஞ்சிருக்கான், அப்ப அவனை பிடிச்சிட்டு வா. இவர்களுக்கு வாதாடியது யார்? அரசு வழக்கறிஞர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வக்கீல் வச்சுக்க வக்கில்லாதவன் அர்த்தம். காசு இல்ல, காசு இருந்தா அடுத்தவனை விலைக்கு வாங்கலாம். காசு இல்ல, என்ன பண்றது? அரசாங்கம் நீங்களா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. அரசாங்க வக்கீல் வாதாடினாரு, எப்படி வாதாடுவாரு? அவருக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஜெயிச்சு கொடுத்தாலும் தோத்து போனாலும் நமக்கு கிடைக்கிற படி மாசம் மாசம் கிடைக்க போகுது. இவர் உட்காந்து குறிப்பெடுப்பாரா? வருவாரு, நீதிபதி பார்ப்பாரு, நீதிபதி அவர்களே உங்களுக்கு தெரியாத சட்டம்லாம் ஒண்ணும் இல்ல, பார்த்து சட்டப்படி என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்புங்க பாரு. அப்படிதான் அதனால நடக்குது. ஒருவேளை திறமையான வழக்கறிஞர்களை வைத்திருந்தால் அவர்கள் வெளியே வந்திருப்பார்களோ என்னவோ. நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நியாயத்திற்காக வேண்டி செஞ்சாங்களே, அந்த நேரத்தில் கூட முஸ்லிம் சமுதாயம் அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுச்சா? முஸ்லிம் ஆளுக்கு 10 ரூபா போட்டா போதுமுங்க, எங்கே போயிருமே காசு, கோடிக்கணக்கில் சேர்ந்துருமே. செய்யலையே. நாங்க என்ன சொன்னோம்? நீ பாதிக்கப்பட்டது உண்மை, அதற்காக நீயே கையில் ஆயுதத்தை தூக்கியது தவறு, ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று புறக்கணித்தோமே, அலட்சியப்படுத்தினோமே, உதவி செய்ய மறுத்தோமே, தனிமைப்படுத்தினோமே, தவறு என்று சொல்லி கூட்டம் கூட்டமாக மேடை போட்டு பேசினோமே. இப்படிப்பட்ட நாங்கள் தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுப்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்களா? ஏன் இப்ப சமீபத்தில் போய் ஆந்திராவில் போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்களே போலீஸ், பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், மாலிக்கு, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தானே, மதுரை திருநெல்வேலிக்காரங்க தானே. எதுக்கு ஆந்திராவில் போய் போலீஸ் கூட்டிட்டு வந்துச்சு? தமிழ்நாட்டில் அவங்கள ஒழிச்சு வைக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு ஊருக்குள்ள இடமே இல்லையா? முஸ்லிம் செல்வந்தர்களே இல்லையா? அவங்களுடைய தனித்த காட்டு பங்களாக்களே இல்லையா? அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டு போலீஸ் கண்ணில் மண்ணை தூறது அவ்வளவு பெரிய கஷ்டமா? அதுவும் இல்லை தானே. எத்தனை வழக்க பார்த்துருக்கோம். பத்திரிகைக்காரன் எழுதுவான் பத்திரிகைகளா, தேடிக்கொண்டிருக்கிற குற்றவாளியை காவல்துறையினர் சுற்றி வளைத்து விட்டனர் அப்படிமா. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி பாருங்க. சுத்துனா வளைச்சா ஏண்டா விட்டான், சுற்றி வளைத்து விட்டனர். சுத்துனா கூட வளைச்சா கூட கை மாற வேண்டியது கை மாறுச்சுன்னா விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? நாங்க பார்க்கவே இல்லையே அப்படின்ற அளவுக்கு காவலர்களை கொண்டிருக்கிற சூப்பரான நம்ம ஊர்ல வச்சிருக்க முடியாதா? ஏன் வைக்கல? நாங்க சப்போர்ட் பண்ணல. நீ நிரபராதியாக இருந்தால் ஒழியாது, குற்றவாளியாக இருந்தால் ஆதரவு தர மாட்டோம். நிரபராதி என்ன வெளியில வா, நாங்க பின்னாடி இருந்து உனக்காக வழக்கு நடத்துறோம். தமிழ்நாட்டில் ஆதரவு இல்லைன்னு ஒண்ணு தானே ஆந்திராவில் போய் அட்ரஸ் இல்லாத இடத்துல ஒளிஞ்சு கிடந்தாங்க.
இப்பொழுது சொல்லுங்கள், நாங்கள் தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கிறவர்களா? எனவே இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை வலியுறுத்தவில்லை. அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற கடைபிடிக்கிற முஸ்லீம்களும் அதை விரும்பவில்லை, வெறுக்கிறோம், எதிர்க்கிறோம். உங்களை விட தீவிரவாதத்தால் அதிகமாக நாங்கள் தான் பாதிக்கப்படுகிறோம். அதை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு என்ன? அந்த நேரத்தில் ஏற்படுகிற உடல் பொருள் இழப்பு, உயிரிழப்பு, அவ்வளவுதானே. எங்களுக்கு உடலும் போகிறது, உயிரும் போகிறது. அதனை தாண்டி தீவிரவாதி தீவிரவாதி என்ற அவப்பெயரை பழி சொல்லை தூக்கி தூக்கி அப்படியே தெருவெல்லாம் குற்ற பரம்பரையாக சுத்தி திரிய வேண்டிய அவலம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் ஆதரிப்போமா என்பதை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கம் சாந்தியை, சமாதானத்தை, அமைதியை மட்டுமே வலியுறுத்துகிற மார்க்கம். இதை புரிந்து நடந்து கொள்கிற நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்